viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பச்சை பட்டாணி குழம்பு. பச்சை பட்டாணி மார்க்கெட்டில் நல்லா கிடைக்கிது. உரித்த பட்டாணி 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு பார்க்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 50 கிராம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, தேங்காய் பூவை வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். உளுந்து சேர்த்துக்கிங்க. உளுந்து நல்லா செவக்கணும். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் உரித்து வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். சீரக பொடி 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. உப்பு போட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ பட்டாணி குலையாமல் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் வலுவலுன்னு அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கிங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பச்சை பட்டாணி குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.